ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா சமையல். இன்னைக்கு பார்க்க போகிறது ரவ பணியாரம். அப்பம் சுட போகிறேன். அப்பமும் சுண்டல் கொழக்கட்டை. வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நாள் வாழ்த்துக்கள். வாங்க ரவ பணியாரத்துக்கு ஒரு டம்ளர் மாவு, மைதா மாவு, ஒரு டம்ளர் மைதா மாவு. அவங்களுக்கு வேணுங்கிறத போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ரவை, ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சோன்னு, எவ்வளோதான். இனிப்புக்கு துணூண்டு உப்பு போடணும், கொஞ்சமாக. நல்லதட்ட ஜீனி, அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் சீனி பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் சீனி. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட போடுங்க. ஆமாம், விருப்பம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. ஆமாம், சீனி. நாட்டு வாழைப்பழம், உங்கள் வீட்டு வாழைப்பழம் இருந்தாலும் போடுங்க. இது நாட்டு வாழைப்பழம். நாட்டு வாழைப்பழம் அப்போ தான் அப்போ நல்லாயிருக்கும். ஒரு வாழைப்பழம், லைட்டாக சோடாப்பு பிணைஞ்சுக்கணும். 10 நிமிஷம் ஊறட்டு. சுண்டல் வெந்துக்கிட்டு இதை நல்லா பிணைஞ்சுக்கணும். ஆமாம், நல்லா பிணைஞ்சு 10 நிமிஷம் ஊறட்டு. கெட்டியாவா தண்ணியாவா? கொஞ்சம் சுமாராக ஊத்துறமா இன்னைக்கு எண்ணெயில். அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல். இட்லி பிள்ளையாருக்கு அப்பம் பிடிக்கும். இட்லி பதத்துக்கா? இட்லி பதத்துக்கு ஊற்றும்போது காமிக்கிறேன். இப்போ சுண்டல் வெந்துருச்சு, அமர்த்தியாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் பிணைஞ்சு 10 நிமிஷம் ஊறட்டு. இதை அப்படியே வச்சோம்னா அதான் மெல்ட் ஆயிருமா? மெல்ட் ஆயிரும், ஊறட்டு. இப்போ வந்து பூர்ண கொழுக்கட்டைக்கு வந்து தேங்காய் திருவிக்கிறோம். இல்லை, சுண்டக்கலை கொஞ்சம் தேங்காய் திருவிக்கிறோம். ஒரு அடி அடித்து தேங்காய் பூ. அதாவது சுண்டலுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பூர்ணத்துக்கு. ஆமாம், பூர்ணத்துக்கு. ஆமாம், பூர்ணத்துக்கு தேங்காய் அடிச்சுக்கிறோம். பூர்ணம் நிறையா செஞ்சாலும் பரவாயில்ல, அதுக்கு வேறு வழி வச்சுருக்கோம், பார்ப்போம். 4 ஏலக்காய் அன்றைக்கே வச்சுக்கோங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்காண்டி நல்லாயிருக்கும். ஏலக்காய், முந்திரி, தேங்காய் இது எல்லாத்தையும் நுணுக்க போகிறோம். திருவியாச்சு. இப்போ அடுத்து அதை நெய்யில் வந்து வதக்க போகிறோம். சுண்டல் வெந்துருச்சு. இப்போ அதை பூரணம் செய்கிறக்காய் நெய் ஊற்றி வதக்க போகிறோம். தேங்காய் வதக்கணும். பூர்ணம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு அரைக்கிறோம்ல, அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இருக்கிறவங்க முந்திரி போடுங்க. இருக்கிறனால போடுறோம். வதக்கி போட்டால் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ சொல்லு. நெய்யில் போய் வதக்கி போட்டோம்னா கொழக்கட்டை நல்லா வாசமாக இருக்கும். வதக்கி எடுத்து அப்புறம் மண்டபம் போடணும். நல்லா வதக்கி தண்ணியை காய வச்சிடும். கொழக்கட்டைக்கு விளையணும்ல. குக்கரில் வைக்க கட்டி கஞ்சி. குக்கரில் என்ன குக்கரை கிண்டுறதுக்கா?
ஏன் அந்த வடை சட்டி என்னாச்சு? கொலக்கட்டைக்கு தண்ணி சுடு தண்ணி கொதிக்க விடணும். கொதிக்க காயிட்டு தேங்காவை நல்லா நல்லா நெய்யிலே வதக்கிட்டு இப்போ மண்டபத்தை போட்டுக்கலாம். நல்லா பால் காய்ச்சி ஊற்ற வேணாம், ஒரு அடி மட்டும் அடிச்சுக்கணும். கட்டி விட்டு வச்சிருச்சு. இப்போ அதை போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். இதுதான் பூரணம். இந்த பாருங்க, கடலைப்பருப்பு போடுவாங்க, கடலைப்பருப்பு போடல, இது தேங்காய் போடணும். தேங்காய் போடணும். ஆமாம், போதும். அமர்த்தி இதிலே கடலப்பருப்பு போட்டு அப்படியே பரட்டிடணும். என்னம்மா? கடலைப்பருப்பு போட்டால் கடலைப்பருப்பு போடணும், இது தேங்காய் போடணும். குழந்தையெல்லாம் கடலைப்பருப்பு போடணும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக. ஆமாம், சேர்த்து ஆற வச்சிடலாம். சுண்டல் இப்போ தாளிக்கணும். எண்ணெய் ஊற்றியாச்சு. கொலக்கட்டைக்காக தண்ணி கொதிக்குது. ஆமாம், கொலக்கட்டைக்கு தண்ணி கொதிக்குது. அப்பத்துக்கு ஊற வச்சுருக்கோம். இப்போ குழந்தை தாளிக்கப்போம். சுண்டல் கடுகு உளுந்தம் பருப்பு. இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சுண்டல் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். தேங்காய் போட்டுக்கலாம். ஆமாம், அந்த தேங்காய் பூ போடுறா லேசாக உப்பு. இந்த தேங்காய் பூ அவ்வளோதான், அமர்த்திடலாம். போட்டு ஒரே ஒரு பரட்டு. ஆமாம், அவ்வளோதான். ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. அவ்வளோதான். அடுப்பா ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. ராசானே பாருங்க, சுண்டல் தாளிக்கிறது ஆச்சு. அம்மாடி அம்மா.
காய வச்சதை ஊற்றுன்னு பச்சை தண்ணியில் பிணையக்கூடாது. கடையில் வாங்கின மாவுதான், வீட்டில எல்லாம் அரைக்கல. ஆமாம், இந்த மாவு நல்லா இருக்கு. 2 டம்ளர் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கலாம். இருக்கு ஊற்றிப்பேன். வேணாம் வேணாம், அப்படியே தண்ணி ஊற்றவா, அடுப்பில் சூடு பண்ணிக்கிறியா? தண்ணி ஊற்ற ஊற்ற இழுத்துக்கிட்டே இருக்கும். அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண கையை இழுத்து பிணைய முடியாது, அதனால தான் அவள் பிணையிறான். போதுமா? சாப்பிட்டாச்சா? சாப்பிடலாமா? சாப்பிட்டாச்சா? இன்னும் கொஞ்சம் ஊற்றுவா. இப்போ அதை வந்து கை விட்டு கொஞ்சம். ஆமாம், கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் ஆகட்டும். புளி தண்ணி போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அங்கே கொண்டு வை, அப்படி பிணைஞ்சு இழுத்து கொண்டு வந்து அப்பம் சொல்லிட்டு கொஞ்சம் ஆரவும் நல்லா பிணையும். வச்சோம்னா செவந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நெய் தொட்டுக்கொண்டா அப்பம் சுட்டுக்கலாம். தண்ணி வேணுமாங்களாக்கா? காய்ட்டு இப்படி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சுக்கணும். இங்கே வருங்க, சாஃப்டாக பிணையணும். சூப்பராக. கடையில் நிறையா விற்கிது, வாங்கிக்கோங்க. இப்போ நான் எப்படி கொலக்கட்டை செய்கிறேன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாந்தா வந்துருச்சு. ஆண் வெளியில் எவ்வளோ நேரம் அப்போ மோளே. சரி, அடுத்த கொலக்கட்டை செய். கீழே இருக்கார் தட்டு, துணி அங்கே இருக்கார். இதுதான் கொலக்கட்டை செய்கிற மிஷின், பார்த்துக்கோங்க. இப்போ ஆன் பண்ணிட்டீங்களா? ஏற்கனவே ஒரு கொலக்கட்டை செஞ்சு வச்சுருக்கேன், அந்த அம்மா ஆன் பண்ண மறந்துட்டாங்க, அதான் தான் திருப்பி கேட்குறேன். காலைல செஞ்சது நீ தான், இப்போ செய்கிற நீ தானே. இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ உள்ள பூர்ணம் வச்சுக்கலாம். சரி, யார் வேணாண்ணா, நீ தான் செய்யணும். இல்லை, போனதோட நீங்கள் 2 பேரும் இதை வந்து மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ எந்த வேணாம், மூடி போட்டு மூடிக்கலாம். கனி பால் ஒன்றா சஜன், முக்கியமாக வந்து சஜன் பார்க்கணும். சஜன் இங்கே பாரு, நான் கொலக்கட்டையெல்லாம் நான் செய்கிறேன். ஆமாம், எல்லாமே செய்வாங்க, அவளுக்கு எதுவும் செய்ய தெரியாதுல்ல. இங்கே பாரு,
கொலக்கட்டை ரெடி. இதான் கொலக்கட்டை மிஷின். மெதுவாக அப்படி எடுக்கணும். எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கேன் பார்த்தியா? ஆச்சி செய்கிற கொலக்கட்டை பாருங்கள். மடக்கு கொலக்கட்டை. நான் மடக்கு கொலக்கட்டை செய்கிறேன். நான் வந்து சுருக்கு கொலக்கட்டை செய்கிறேன். நான் அப்பா ஊற்றப்படுறேன். இந்த அப்பம் அப்பம்லே அப்பம்லே இந்த மாதிரி ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு சட்டியில் வேக வச்சு எடுத்துட்டா கொலக்கட்டை ரெடி. எல்லாமே செஞ்சு மிஷினில் செஞ்சு வச்சுக்குவோம். இது வந்து இன்னொரு டிசைன் நான் கண்டுபிடிச்சதுல. வேக வச்சு அப்படியே எடுத்துட்டா கொலக்கட்டை ரெடி. சாஃப்டான கொலக்கட்டை. சாஃப்டாக இருக்குமான்னு தெரியும். அப்பா ஊற்ற போகிறாங்க. ஆச்சி அப்பா ஊற்றுரு. அப்பம்லே அப்பம்தான். ரவா அப்பம். ஆமாம். புசு புசுன்னு வருது பாருங்க. இது வந்து ரவா பணியாரம். ரவா பணியாரம் சொல்ல குஷ்பு பணியாரம். குஷ்பு அப்போ இல்லையா இருக்கு. அப்பம்னா பிடிக்கும். எங்களை அந்த கண்ணாடி பவுல கூட. அதை விட எங்கள் அக்காவுக்கு அப்பம்னா பிடிக்கும். 5 கிலோமீட்டர் 50 இப்போ வாழை இலை கொலக்கட்டை. அப்படியே வச்சுருவேன். இப்படியே வந்து வாழை இலையே வச்சிட வேண்டியது. வாழை இலை கொலக்கட்டை அப்படியே மணக்கும். ஆமாம். ஒரே கல்லில் 2 மாங்காய். உங்களுக்கு எப்படி வித்தியாசமாக கொலக்கட்டை செய்யணும்னு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? யாராவது கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க, ஆன்லைன் கிளாஸுக்கு வாங்க. எப்படி சமைக்கலாம் அப்படின்றத சொல்லித்தரேன். அப்பா வேகுது. முதல் கிளாஸே வந்து நம்ம வந்து அடுப்பை எப்படி பற்ற வைக்கிறது அப்படின்றதான். அது எப்படி வந்து ஒரு 2 மணி நேரம் நடக்கும். சமையல் எப்படி செய்யறது என்கிட்ட வந்து கேள்வி தெரிஞ்சுக்கணும். அப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கொலக்கட்டை வேகுது. சுண்டல் தாளிச்சாச்சு. அடுத்து சாமியை ரெடி பண்ணி சாமி கும்பிடணும். கோயிலுக்கு வர போனோம். விநாயகனே விநாயகர் சதுர்த்திக்கு கொலக்கட்டை, அப்பம், சுண்டல். கீழே எல்லாம் செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம். சாயந்தரம் சாமி கும்பிட்ற வீடியோ வரும், பாருங்கள். பாய் சொல்லு. பாய் பாய் பாய்.